அனைவருக்கும் வணக்கம் நண்பாஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல் சென்னை கீக்ஸ். நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக சேனலுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் ஒபிட்டோ கிரிம்சன் ரே பேரியர் வச்சு மொத்த ஷினோபி அலைன்ஸுமே ஒரு ஸ்கொயருக்குள்ளே சீல் பண்ணி அதில் அந்த டிவைன் ட்ரீயை வர வச்சு டிவைன் ட்ரீயில் இருக்க ஒரு ஃப்ளவர்ஸ்லேயும் டெயில் பீஸ்ட் பாம் வச்சு ரெடியாக மொத்தமாக காலி பண்ணலான் இருக்கான்னு சொல்லி முடிச்சிருந்தேன். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக கண்டினியூ பண்ணிடலாம், எந்த விட கேப்பும் இல்லாமல். ஸோ அவன் பிளான் பண்ணபடியே பார்த்தீங்கன்னா டெயில் பீஸ்ட் பாமையும் அவன் வெடிக்க வச்சுட்டான். ஒரு டெயில் பீஸ்ட் பாம்புமே வெடிச்சு அந்த கிரிம்சன் ரே பேரியரே பார்த்தீங்கன்னா அப்படியே பாம்பு மாதிரி அந்த ஸ்பேஸ் டைமில் நெளிஞ்சு மேலே போகுது. ஸோ அந்த பர்டிகுலர் டெயில் பீஸ்ட் பாம் ஒரு பாம்பும் அந்த ஃப்ளவர்லேருந்து வந்தது அந்த ஸ்பேஸ் டைமையே பெண்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பவராக இருக்குது. ஸோ இவ்வளோ பவராக இருக்கிற பாம் ஷினோபி அலைன்ஸை மொத்தமாக காலி பண்ணியிருக்கும் தானே நினைக்கிறீங்க? இல்லை, காலி பண்ணலை. ஏன்னா இந்த இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நருட்டோவோ மினாட்டோவோ இந்த ஃபிஸ்ட் ப்ளோ பண்ணாங்க இல்லையா, அப்போ ரெண்டு பேருமே அந்த சக்கராவை சிங்க்ரனைஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நருட்டோ ஷினோபி அலையன்ஸுக்கு அவனோட சக்கரா 9 டெயில்ஸ் சக்கராவை பாஸ் பண்ணியிருக்கான். இப்போ இவன் 4th ஹோகாகேயோட அவன் இது பண்ணிட்டதுனால திருப்பியும் அந்த இன்னொரு பார்ட்டில் இருக்கிற குராமா மொத்த ஷினோபி அலையன்ஸுக்குமே அவங்களோட 9 டெயில் சக்கராவை பாஸ் பண்ணிடுச்சு. ஸோ அந்த அந்த டெயில் பீஸ் பாம் வெடிக்கும் போதும் ஒரு ஷினோபி கூட எந்த அடையுமே பண்ணலை. ஸோ அந்த ஷினோபிஸே பயந்துட்டாங்க, நம்ம ஒருவேளை சேர்த்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்கள சுற்றி பார்க்குறாங்க, அந்த 9 டெயில் சக்கரா க்ளோக்கு அவங்கள காப்பாற்றிருக்கு. ஒபிட்டோக்கு பயங்கர கடுப்பு. நீ எதுக்குடா இந்த மாதிரி சண்டை போடுற, ஒரு ஹோப்பும் கிடையாது, ஒரு நாள் ஜெயிக்க முடியாது, சண்டை போடுறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஆள் பற்றிலாம் நமக்கு தெரியும் இல்லையா, he will not back on his ninjaவே. அதை சொல்லிகிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். இவன் ஒபிட்டோக்கு ஒரே டென்ஷன். ஸோ ஆல்ரெடி இந்த டிவைன் ட்ரீ பார்த்தீங்கன்னா அந்த டெயில் பீஸ் பாம் இது பண்ணி நல்லா புழு மாதிரி நெளிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பவர் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறான், இந்த டிவைன் ட்ரீயோட ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் பயங்கர ஆழமாக புதஞ்சிருக்கும். அந்த ரூட்ஸை வெளியே வர வச்சிடுறான். இப்போ அந்த ரூட்ஸ் என்ன பண்ணுது, அங்கே சுற்றி இருக்கிற ஷினோபி அலையன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட 9 டெயில் சக்கரா க்ளோக் ப்ளஸ் அவங்களோட சக்கரா, அவங்க லைஃப் ஃபோர்ஸ் மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா உறிஞ்சிருது. அது உறிஞ்சிருத்து அவங்கள எலும்பு கூடு மாதிரி தூக்கி போட்டுருது. அப்போதான் ஷினோபீஸ்க்கு அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற அவங்களுக்கு தெரியுது, நம்மளோட சக்கரா தான் அந்த ரூட்டுக்கு நரிஷ்மெண்ட், எல்லாருமே ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ ஆசுராமா மதரா கிட்ட வருவோம். ஆசிரமா அங்கே சுற்றி நடக்கிறத பார்த்துட்டு என்ன நடக்குது மதரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போதான் மதரா அந்த கம்ப்ளீட் ஹிஸ்டரியை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நிஞ்சாஸுக்கெல்லாம் சக்கராசுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு காட் கிட்ட தான் அந்த சக்கரா எடுத்துட்டாங்க. பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ்லேருந்து ஒரு ட்ரீ விழுந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு சில வருஷம் கழிச்சு ஒரு தேவதை பூமியில் இறங்குனாங்க. அந்த மரத்துல காய்ச்ச முதல் பழத்தை அவங்க சாப்பிடும் போது அவங்களே இந்த பூமிக்கு அதிபதியா மாறிட்டாங்க, காடா மாறிட்டாங்க. அவங்க ஒரு பிரின்ஸை கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைக்கு அவங்களோட சக்கராவை ஷேர் பண்ணாங்க. அதுல முதல் குழந்தை பேரு ஹாகுரோமா, 2வது குழந்தை பேரு ஹமுரா. அந்த முதல் குழந்தை ஹாகுரோமா தான் அவங்க அம்மா பண்ற தப்பை கண்டுபிடிச்சு 2 பேருமே சேர்ந்து அவங்க அம்மாவை சீல் பண்ணாங்க. சீல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டிவைன் ட்ரீலேருந்து இருக்கிற சக்கராவை 9 பாகமாக பிரித்து இந்த டெயில் பீஸ்டுக்கு உயிர் கொடுத்தாரு. அவர் தான் நம்ம சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் நின்ஷு அப்படின்ட்டு அவன் சொல்லும் போது ஆசுராமாவுக்கு பயங்கர ஷாக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்த நீ எங்கேருந்து கற்றுக்கிட்ட மதரா, நம்ம 2 பேருமே ஒன்றா தானே இருந்தோம் அப்படின்ட்டு. இது மற்ற எந்த கிளானுக்குமே தெரியாது, உச்சிகா கிளானுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த உச்சிகா ஹைட் அவுட்ல ஒரு ஸ்டோன் டேப்லெட் இருக்கும். அதுல ஹாகுராமாவே கைப்பட எழுதின ஒரு இது இருக்கு, வாசகம் இருக்கு. அந்த வாசகத்திலையுமே எப்படி ட்ரூ பீஸ் அட்டைன் பண்ணலான்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதரா சொல்றான். இப்போ நான் இல்லாமலே ஒபிட்டோ இன்ஃபினைட் சுக்கியோமா காசு பண்ணிட்டான். அந்த ட்ரீயோட டிப்ல ஒரு சின்ன பட் ஒன்று இருக்கும். அந்த பட்டு ஃபுல்லா ப்ளூம் ஆகி மூணை பார்க்கும் போது அந்த பட்ல உள்ள ஷரிங்கன் மாதிரியே 9 டோமோஸ் இருக்கும். அந்த 9 டோமோஸும் மூணில் பட்டுச்சுன்னா இன்ஃபினைட் சுக்கியோமி காஸ்ட் ஆகிடும். ஆனால் அதுக்கு ஆசிரமா கேட்குறான், அதுக்கு தான் எல்லா டெயில் பீஸ்டோட சக்கரா தேவையே, உங்ககிட்ட 7 டெயில் பீஸ்ட் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி 8 டெயில்ஸ் அப்புறம் 9 டெயிலோட போர்ஷன் ஆஃப் த சக்கரா இருக்குது, அதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ ஆசிரமாக்கு கை கால் ஓடல. அவனோட அனதர் வந்து அந்த ஷேடோ க்ளோன்ஸுக்கு வந்து இந்த மெசேஜை பாஸ் பண்ணுறான். நீங்கள் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும், மொத்த ஷினோபி அலைன்ஸுமே அட்டாக் பண்ணவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இது பண்ணுறான். இப்போ திருப்பி நருட்டோக்கு வருவோம். ஸோ நருட்டோ வந்து ஆர்வகோலராக குதிச்சுட்டு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான் சேஜ் மோட் தான் வந்து அவனுக்கு வேலை செய்யும்னு சொல்லிட்டு. உடனே அவனோட அப்பாவை கூப்பிடுறான். 2 பேருமே வந்து அந்த 9 டெயில் பிஜு மோடுக்கு வராங்க. ஸோ 2 9 டெயில்ஸ் நிற்கிது. அப்போ வந்து அவங்களோட டெயில் பீஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. இருங்கப்பா, இது வெறும் வந்து டெயில் பீஸ்டால் அட்டாக் பண்ண முடியாது, இந்த டெயில் பீஸ்டோட நம்ம சேஜ் மோடில் இருக்கிற அந்த சேஜ் பவரை இன்ஃபியூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்கிறான். நல்ல ஐடியா நருட்டோ, பரவாயில்ல, நீ வந்து பேட்டில் ஐக்கியம் வந்து உனக்கு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு கரண்ட் ட்ரெண்டுக்கு முடிவெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மினாட்டோ வந்து நருட்டோவை பாராட்டுறான். அப்போ நருட்டோ வந்து மெடிடேஷன் மாதிரி போய் அந்த சேஜ் மோடு சக்கரா வந்து அவனுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறான். அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான், நார்மல் ஸ்டேட்டில் இருக்கிறத விட சக்கரா மோடில் அவன் சேஜ் பவர் வந்து ஜாஸ்தியாக வந்து அவன் அப்சர்வ் பண்ணுறான். ஸோ சீக்கிரமாக வந்து அந்த சேஜ் பவரை அன்லாக் பண்ணி சேஜ் பவரை வந்து அந்த பிஜு மோடுக்கு இது பண்ணுறான். இவன் சஸ்கே வந்து பார்த்துக்கிட்டு நருட்டோவை எப்படி இவ்வளோ பெரிய சக்கராவை கேஷுவலாக அவன் ரொம்ப வந்து அக்யூரேட்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறான். அதை பார்த்துட்டு இவ்வளோ அக்யூரேட்டாக அவன் இது பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை நசுக்கிறான். ஏன்னா இப்போ சஸ்கேக்கே கொஞ்சம் கருப்பாக இருக்குது அவனை பார்க்கும்போது. இப்போது அங்கேருந்து கட் பண்ணுவோம், 5 கேஜஸ்க்கு திருப்பி வருவோம். ஸோ 5 கேஜஸ்க்கு இவன் காரேன் வந்து சுனாடேக்கு வந்து ஹீல் பண்ணதுனால ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க ரிக்கவர் ஆகுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ திருப்பி ரிக்கவர் ஃபுல்லாக ஆகிட்டாங்க. இப்போ 5 கேஜஸ்மே வந்து பேட்டில் ஃபீல்டில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போ தான் வந்து சுனாடே ஒரோச்சுமாரோ கிட்ட கேட்குறா, நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வார் வந்து எனக்கு சம்மந்தம் இல்லை, பட் வந்து நிஞ்சா வேர்ல்டே இந்த வாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இப்போ நிஞ்சா வேர்ல்டு தோத்துருச்சுன்னா என்னோட லெபார்டரியும் போயிடும். அந்த லெபார்டரி தான் என்னோட இத்தனை வருஷத்தோட உழைப்பு இருக்குது, அது நான் போக விட மாட்டேன். நான் கேதர் பண்ண எல்லா இன்டெல்ஸுமே அதில் தான் இருக்குது. ஸோ அதை காப்பாற்றுறதுக்காகயாச்சு நான் வந்து இந்த வாரில் உங்களோட ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரோச்சுமாரா சொல்கிறான். பைபிளை இது வேர்ல்டை காப்பாற்றணும்லாம் அவனுக்கு எண்ணம் இல்லை, அவனோட லெபார்டரியை காப்பாற்றிக்கணும், அதுதான் பைபிளுக்கு ஒரே எய்மு. ஒரோச்சுமாரா இப்படி சொன்னதை கேட்டோன்னே சூகிட்சுக்கு திருப்பியும் பயம் வந்துருச்சு. ஏயா இப்போ தானேயா சொன்ன வாருக்கு போக மாட்டேன்னு, அதானையா நம்பி உன் பின்னாடி நின்ன, இப்போ திருப்பி வந்து நீ வாருக்கு போறேன்னு சொன்னா என் உடம்பு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றான். நம்ம 4 பேரை ஒன்றா இருக்கோம்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொத்தமாக போகிறாங்க. 5 கேஜஸோட அங்கே ஹெல்ப் இமீடியட்டாக தேவை இருக்குன்றனால காராவோட ஸ்டாண்டை வச்சு எல்லாம் வந்து குயிக்காக போயிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி ஷினோபி அலைன்ஸுக்கு வருவோம். ஸோ நருட்டோ அப்புறம் மினாட்டோ அவங்க 2 பேரோட அந்த டெயில் பீஸ்ட்டை வச்சு டெயில் பீஸ்ட் பாம்பில் சேஜ் மோட் இன்ஃபியூஸ் பண்ணி பவர் இது ஃபயர் பண்ணுறாங்க ஒபிட்டோ அகைன்ஸ். ஒரு பயங்கர பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஆஹா ஜெயிஸ்டோ அப்படி நடக்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா இன்எஃபெக்டிவாக இருக்குது. ஏன்னா அந்த ட்ரூத் சீக்கிங் ஆபை வச்சு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த டெயில் பீஸ் பாம்பையும் பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ வந்து தடுத்துட்டான். இந்த பர்டிகுலர் அட்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ கிட்ட வந்து இன்எஃபெக்டிவாக இருக்குது. இப்போது ஷினோபி அலைன்ஸ் என்ன ஆகுதுன்னா, அந்த காட்ரியோட ரூட்ஸு வந்து ஏகப்பட்ட ஷினோபியோட லைஃப் ஃபோர்ஸு, அந்த சக்ரா க்ளோக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட சக்கரா மொத்தமாக சக் பண்ணி போட்டுருச்சு. நிறையா ஷினோபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட் இறந்துடுறாங்க. ஆல்ரெடி வந்து இவங்க அந்த கிரிம்சன் ரே பேரியருக்குள்ளே இருக்கிறனால இந்த ஷினோபி அலையன்ஸால் தப்பிச்சும் போக முடியல. இந்த பர்டிகுலர் அட்டாக்கில் என்ன நடக்குதுன்னா, எதிர்பார்த்த விடமா சிக்கோமாரோ மாட்டிக்கிறான். இப்போ சிக்கோமாரோட மொத்த சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது காட்ரி வந்து ரூட் வந்து இழுத்துக்குது. இப்போ சிக்கோமாரோ வந்து ஒரு சக்தியா கீழே விழுவுறான். ஆனால் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே சக்கரா ஓடி வந்து அவளோட மெடிக்கல் நெஞ்சிச்சு வச்சு இவளை வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போதான் வந்து ஆசிரமா வந்து அவனுக்கு வந்து தோணுது. ஏன்னா இப்போ எந்த பர்டிகுலர் பேட்டில் நடந்தாலுமே அந்த பேட்டில் இன்பிட்வீனில் ஒரு குறிப்பிட்ட கிளானுக்கு வந்து சரியான அவங்க எதிர்பார்க்குற அவுட்புட் கிடைக்கலனாலோ இல்லை அந்த பேட்டிலில் பின்தங்கி இருந்தாலோ அந்த வாரில் யார் வந்து கமாண்டரோ இல்லை கிங்கோ அவங்க வந்து ஒரு பேட்டில் ஸ்பீச் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ஆசிரமா இப்போ பிளான் பண்ணுறான். இப்போது நருட்டோட கிளாஸ்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஷிகமாரோ கிட்ட நின்றுருக்காங்க. ஷிகமாரோ ஹோப்பை விட்டுறாத, நீ தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சக்ராவும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மெடிக்கல் நெஞ்சிச்சு வச்சு உயிர் இப்போதைக்கு போகாமல் அவளும் தடுத்துட்டு இருக்கான். அப்போ ஷிகமாரோவுக்கு அவனோட இன்ட்யூஷன் அவனோட அப்பா கிட்ட வந்து பேசுகிற மாதிரி, அப்பா வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், உங்களோட
ஃபீட்டில் வந்து நான் கொஞ்ச நேரத்தில் சேர்ந்துருவேன், அதுக்கப்புறம் உங்களை நல்லா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரோ அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ இங்கே நருட்டோவும் சஸ்கேவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் டெயில் பீஸ்ட் அட்டாக் வேலை செய்யலை. அதனால நருட்டோ வந்து அவன் தனியாக இப்போ போகிறான். மினாட்டோக்கு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் சக்கரா. அதனால் என்ன பண்ணிடுறான், அந்த இன்னொரு குராமா இருக்கு இல்லையா, அந்த குராமாவோட மொத்த சக்கராவையும் எனக்கு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குராமாவும் அந்த வந்துடுது, நருட்டோக்கு வந்துடுது. இப்போ நருட்டோ கிட்ட இவ்வளோ நாள் வந்து பாதி குராமா சக்கரை தான் இருந்துச்சு. இப்போ முழு குராமா சக்கரா இருக்கு. ஒரு குராமா வந்து ஒயிட்டாகவும் ஒரு குராமா வந்து பிளாக்காகவும் இருக்கும். இன்யாங் மாதிரி வந்து அது ஃபார்ம் ஆகி ஒரு கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு அந்த குராமா மோடு. இப்போ வந்து சஸ்கே என்ன பண்றான்னா, நீ மட்டும் தனியா போய் பேர் வாங்கலான்னு பார்க்காத, நானும் ஜாயின் பண்ணுவேன், என்னோட சூசுனோவும் இதுல வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சூசுனோ ஃபார்ம் பண்றான். நீ மறந்துட்டியா சஸ்கே, சேஜ் போர்ட் மட்டும் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து உன்னோட பவரை என்னோட கம்பேர் பண்ணாத, நான் வந்து எப்போதுமே தனி லெவலு, எனக்கு தனி வழி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஜூகோவை கூப்பிட்டுறான். ஜூகோவை கூப்பிட்டு கர்ஸ் மார்க்கை வந்து அவன் ஆக்டிவேட் பண்ணிடுறான் ஜூகோ. ஸோ அந்த கர்ஸ் மார்க் வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கர்ஸ் மார்க் வந்து அந்த சூஸ்னோட ஒரு பாடிலையும் வந்து ஃபார்ம் ஆயிடுது. இப்போ இதுவும் சேஜ் மோடுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து இப்போ ஒபிட்டோ வந்து அட்டாக் பண்ண போறாங்க. இப்போ ஆஷராமா வந்து என்ன பண்றான்னா, இப்போ இங்க இருக்கிற ஷினோபில யாராச்சும் யமானாக்கா கிளானை சேர்ந்தவங்க இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்கறான். அப்போ வந்து எல்லாரும் ஈனோ வகை காமிக்கிறாங்க. ஈனோ போய் சொல்றா, லார்ட் ஃபர்ஸ்ட் நான் யமானாக்கா கிளானை சேர்ந்தவ தான் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுதுமான்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து ஈனோவோட நெத்தியில வச்சு என்னோட மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த வந்து மெமரிஸை வந்து இப்போ இங்க இருக்கிற மொத்த ஷினோபி அலையன்ஸுக்குமே வந்து நீ வந்து அவனோட மெமரியில காமி அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஹீனோ வந்து சொல்றா. அப்போ வந்து ஆசிரமா என்ன காமிக்கிறான்னா, ஃபர்ஸ்ட் அவன் ஓகே ஆனதுக்கு அப்புறமா மற்ற வில்லேஜ்ல இருக்கிற 5 kgs மீட் அவன் தான் வந்து ஆர்கனைஸ் பண்றான். அப்போ வந்து ஒரு ஒக்காகேஜுக்கு இன்னொருத்தவங்க வந்து இதுக்கு முன்னாடி ரைவலாவே இருந்து பழகிட்டாங்க. அந்த பீஸ் ட்ரீட்டிக்கு அங்க வந்து ஒத்து வரல. அப்போதான் ஆசிரமா வந்து கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற பகைய பாக்குறீங்க, பட் ஆனா வந்து நம்ம குழந்தைங்க, நம்ம பேர குழந்தைங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு உதவி வரலாம். இப்போ வந்து நீங்க இந்த ட்ரீட்டியை வந்து நீங்க ஒத்து வராம விட்டுட்டீங்கன்னா பிற்காலத்துல நம்ம 5 கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா விரோதியாவே இருந்துரும். பட் இப்போ வந்து நீங்க அந்த 5 kgsமே வந்து நீங்க வந்து ஒத்துழைச்சிங்கன்னா நம்மளோட குழந்தைங்க, பேர குழந்தைங்க ஏகப்பட்ட விதத்துல யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பேசுற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஷினோபி அலையன்ஸ்க்குமே வந்து அப்படியே அந்த ஒரு பூஸ்ட் கொடுக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ பாடுபட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வேகம் கொடுக்குது. இப்போ 5 kgs வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பேட்டில் ஃபீல்டில் வந்துட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ மூலியமா இவன் ஆசிரமாவோட மெமரிஸ் எல்லாருக்குமே வந்து போகுது, வாய்ஸ் கேட்குது. அப்போ வந்து சுனாதிக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன், இந்த வாய்ஸ் என்னோட கிராண்ட் ஃபாதர் வாய்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில் ஃபீல்டை பார்க்கும்போது தான் ஆசிரமா இருக்கா. இந்த 5 kgsமே இப்போ வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது சுனாடியே உன்னை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நீ நல்லா கொண்டு போயிருக்க, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அப்போ நருட்டோ அவனோட மெமரியை காமிக்கிறான். எப்படி அவன் சஸ்கேவை தனியாக வந்து ஃபீல் பண்ணான், சஸ்கேவை அவன் எப்படி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இவனும் அவனும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இவனுக்கு இந்த இன்ட்யூஷன், இவங்களுக்குள்ள அந்த மிஷின் நடக்கும்போது ஏற்பட்ட சண்டை, அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனது, அப்புறம் தனியாக வந்து சஸ்கே வில்லேஜ் விட்டு போகும்போது அவங்களுக்குள்ள நடந்த சண்டை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்கேவோட இது சஸ்கே பற்றின மெமரி நருட்டோ வந்து இவங்களுக்கு இது பண்ணுறான். இப்போ மொத்த ஷினோபி அலையன்ஸுக்குமே நருட்டோ தான் ஹோப்பாக இருக்கான். அவனை பார்த்துட்டு எல்லாருமே திருப்பி ஒரு புத்துணர்ச்சின்னு இது பண்ணுறாங்க. இப்போ 5 kgsமே பிரிஞ்சுட்டாங்க. ஆசிரமா லீட் பண்ணுறான். அந்த காட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஷினோபி அலையன்ஸுமே காட்ரியை அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ ஷிகமாரோ வந்து ஆபத்தான ஒரு நிலையில இருக்கிறத புரிஞ்சுட்டு நருட்டோ அவனோட 9 tail சக்கராவை வச்சு ஷிகமாரோவை ஹீல் பண்றான். அவனோட பாடியில வந்து திருப்பி லைஃப் ஃபோர்ஸ் வருது, அவனோட சக்கரா வந்து திருப்பி வந்து ரீகெயின் ஆகுது. 9 tail சக்கரா கிளாக் அவனை சுத்தி வந்து இது பண்ணுது. அப்பதான் வந்து சக்கரா வந்து பார்த்துட்டு, நருட்டோ நீ என்னதான் அங்க சண்டை போட்டாலும் இங்க இருக்கிற உன் ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு நினைக்கிற, அதனால்தான் நீ வந்து உச்சத்துல இருக்க நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சக்கரா வந்து நருட்டோவை பார்த்து ஃபீல் பண்றான். அப்பதான் வந்து ஷிகமாரோ சொல்றான், நான் உங்களோட வந்து ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சப்பா, பட் நருட்டோ விட மாட்டேங்கிறான்,
என்னோட ஹெல்ப் இவங்களுக்குலாம் தேவைப்படுது, அதனால நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ஐ எம் ஸோ சாரி, கொஞ்ச நாளில் வந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷிக்குமார் ஏஞ்சி, நான் அவ்வளோ சீக்கிரம் போயிடுவேன்னு நினச்சிங்களா, வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஷினோபி அலைன்ஸுமே இப்போ போகிறாங்க. இப்போ சுனாடியும் சக்கராவை என்ன பண்ணுறான்னா, இவங்களோட அந்த சமனிங் ஜுட்ஸுவை வந்து அப்படியே ஒரு ஸ்லைமாக உருவாக்கி அவங்க அந்த ஷினோபி அலைன்ஸ் இருக்கிற இதில் ஒரு வந்து அந்த பிளேட் மாதிரி ஆக்கிட்டா, கிரவுண்ட் பிளேட் மாதிரி ஆக்கிட்டா. ஸோ இவங்களோட சக்கரா வந்து இவங்களை விட்டு போனாலுமே அந்த ஸ்லைம் வந்து இவங்களுக்கு சக்கராவை ரீஜென்ரேட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமா இருசன் கிட்ட அந்த காட் ட்ரீ வருது. அப்போ அந்த இடத்துல ஒரோச்சிமாரோ வந்துட்டான். இருசன் வந்து கேட்குறான் ஒரோச்சிமாரோ கிட்ட, என்ன ஒரோச்சிமாரோ நீ ஸ்பெக்டேட் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கியா? ஸ்பெக்டேட்னா பார்வையாளராக இருக்கலான்னு பார்க்குறியா, சண்டை போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சண்டை போட வேணாம் தான் நினைச்சேன், சரி நீங்களே கூப்பிடுறீங்க, நம்ம 2 பேரும் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க டீச்சர்ஸ் 2 பேரும் சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில இருக்கிற அவனோட ஸ்பெஷல் ஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஸ்டைல் தான். அந்த ஸ்னேக்கை வச்சு காட்ரியை நிறுத்திடுறான். இருசன் வந்து அந்த காட்ரியை வெட்டிடுறான். இந்த மாதிரி ஒரு நிஞ்சாஸுமே அவங்களோட ஸ்பெஷலைஸ் டெக்னிக் வச்சு காட்ரியை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிவைன் ட்ரீயோட ரூட்ஸ் வந்து வர இவங்க மொத்த ஷினோபி அலைன்ஸுமே சேர்ந்து அதை வெட்டி போடுறாங்க. இதை வந்து கண்டுபிடிச்ச ஒபிட்டோ என்ன பண்றான், இப்போ இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா இது டிவைன் ட்ரீ வந்து சக்கரா மட்டும் இருக்கிற மாதிரி தான் வந்துச்சு. இப்போ வந்து அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவா அது மாறப்போகுது. ஸோ அந்த அந்த ரூல்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்பைக்ஸை வந்து அவன் உருவாக்குறான் ஒபிட்டோ. இந்த நிஞ்சா ஷினோபி அலைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைன் ட்ரீயோட ரூட்ஸ் வர இவங்களை வெட்டிட்டு தான் நிற்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து இன்னும் நின்ன பாடில்லை. அப்போ தான் இவங்க எல்லாருமே ரியலைஸ் பண்ணுறாங்க, ஒபிட்டோவை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் இது வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதனால நம்ம ஒபிட்டோவை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ வந்து ஹினாட்டா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா, ஒபிட்டோவும் சஸ்கேவை சண்டை போகிறதா. சக்ரா கேட்குறா இப்போ என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு. சஸ்கே நருட்டோ 2 பேருமே வந்து சைமல்டேனியஸாக அட்டாக் பண்ணுறாங்க, அவங்க சக்சீட் பண்ணாங்களான்ட்டு சக்ரா கேட்குறா. இல்லை, அவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கான், இவங்களோட எல்லா அட்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஈஸியாக டாட்ஜ் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இது பண்ணுறான். வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பவர் லெவலில் இப்போ அவன் தான் ஆல்மோஸ்ட் எல்லாரையும் விட ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ இவங்க 2 பேருமே என்னதான் சைமல்டேனியஸாக சேஜ் மோடு இன்ஃபியூஸ் பண்ணி இது பண்ணாலும் அவனோட காட் வந்து அவன் வந்து இது பண்ணிட்டதுனால 2 பேருமே வந்து அடிச்சு போட்டுடுறான், நருட்டோவையும் சரி சஸ்கேவையும் சரி. இப்போ வந்து நருட்டோ வந்து விடுற மாதிரி இல்லை, நான் உன்னை விட மாட்டேன், வந்து நீ என்னை எத்தனை வாட்டி என்னை கீழே தள்ளினாலும் நான் ஏஞ்சி நின்றுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட குராமா வந்து அவன் இது பண்றான், இந்த பிஜு மோடுக்கு அவன் வரான். அப்போ சஸ்கே என்ன பண்றான், அவனோட சூசுனோவையும் அந்த குராமாவில் வந்து கொடுத்துடுறான். இப்போ குராமா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அந்த 9 டெய்ல்ஸ், அது மேல சூசுனோ வந்து நிக்குது. அந்த மொத்த குராமாவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மேல ஷீல்டு போட்ட மாதிரி, அதாவது ஒரு ஃபாக்ஸுக்கு மேல ஒரு ஷீல்டு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அப்பதான் சஸ்கே சொல்றான், நான் நினைக்கிறது கரெக்டனா, இதுதான் வந்து மதரா வந்து ஆசிரம் அகைன்ஸ் ஒரு காலத்துல யூஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ குராமா மேல சூசுனா போட்டு நிக்கிறான் 2 பேரும், நருட்டோவும் சஸ்கேவும். இப்போ இவங்க பவர் லெவல் எங்கேயோ இருக்கு. இவங்க 2 பேருமே அவங்களோட சக்கராவை கம்பைன் பண்ண பார்த்த ஒபிட்டோ என்ன பண்றான், அவனும் வந்து அந்த 2 பக்கமும் ட்ரூத் சீக்கிங் ஆப் இருக்கு இல்லையா, ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டா மாத்திட்டான், இன்னொரு இதுல வந்து ஒரு ஸ்வாட் மாதிரி உருவாக்குறான். அந்த ஸ்வாட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் மாதிரி இருக்கு. அப்பதான் சொல்றான், இந்த ஸ்வாட் தான் வந்து சேஜ் ஆஃப் 6 பார்ட்டோட ஸ்வாடு, இதோட பேரு வந்து பாத்தீங்கன்னா நுனோபொக்கோ அப்படின்னு சொல்றான். இதை வச்சுதான் வந்து சேஜ் ஆஃப் 6 பார்ட் நிஞ்சா வேர்ல்ட உருவாக்குனாரு அப்படின்ட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இப்போ சேஜ் ஆஃப் 6 பார்ட், ஐ எம் ஈக்குவலன் டு ஹிம், இந்த செகண்ட் சேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கர்வத்தோடு நிக்கிறான். இப்போ ஆப்போசிட்ல நருட்டோவும் சஸ்கேவும் நிக்கிறாங்க. அப்போ நருட்டோ என்ன பண்றான், அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறான் ஒருத்தரையும், சக்கரா, ஹினாட்டா, ஈனோ, சிக்கமாரோ, இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஒருத்தரையுமே அவங்க ஒரு டெய்ல்ஸ்ல இருந்து நிக்க வச்சிடறாங்க. இவங்க எல்லாருமே அந்த டெய்ல்ஸ்ல போனதுக்கு அப்புறம் நருட்டோ மாதிரியே அவங்களுக்கும் அந்த டெய்ல் பீஜு மோட் வந்துருது. அந்த ஒரு டெய்ல்ஸ்லயுமே ஒரு ஷரிங்கன் கொடுக்குறான் நருட்டோ. இந்த ஷரிங்கனை நான் ஒருத்தருக்கும் கொடுக்குறேன், அதை கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த கரெக்டா ஷீல்டு வரும்போது அந்த ஷீல்டை அட்டாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்றான். ஸோ அதே மாதிரி இப்போ அவங்க 2 பேருமே அட்டாக் பண்ண வந்துட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்வாட் டு ஸ்வாட் வரத்துக்கு முன்னாடி அவன் ஷீல்டை வந்து வைக்கிறான். ஸோ சப்போஸ் அந்த ஸ்வாட் வந்து ஷீல்ட்ல பிரேக் ஆயிடுச்சுன்னா இவன் இந்த ஸ்வாட் வச்சு அவங்கள அட்டாக் பண்ணலாம் தான் பிளான். அதை புரிஞ்சுக்கிட்ட நருட்டோ என்ன பண்ணியிருக்கான், அந்த ஷீல்டை அவன் ஃப்ரண்ட்ல கொண்டு வரும் போதே காய்ஸ் கோ அட்டாக்னு சொல்லிட்டு அந்த ரசேங்கன் வச்சு அந்த 9 பேரையுமே அந்த ஷீல்டை பிரேக் பண்ண வச்சிடறான். பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இவங்க வந்து அவங்களோட ஸ்வாட் வச்சு
ஒபிட்டோவை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. இவங்க 2 பேரோட ஸ்வாட் வந்து கொலைட் ஆகும்போது அந்த சேஜ் ஆஃப் 6 போர்டோட ஸ்வாட் டிஎன்ஏ ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து இவங்க ஸ்வாடோட பாயிண்டிங் எட்ஜை தாக்கு பிடிக்க முடியல. அந்த நுனோபோக்கு வந்து பிரேக் ஆகிட்டே இருக்கு. பிரேக் ஆக இவங்க ஃப்ரண்ட்ல போகும்போது இவன் ஒபிட்டோவோட வயிற்றை வந்து இந்த ஸ்வாட் வச்சு கிழிச்சிடுறாங்க. அது கிழிச்சதுக்கு அப்புறமா அங்க உள்ள அந்த 9 டெய்ல்ஸுமே வந்து வெளியே வந்துருது. அதாவது டெய்ல் பீஸ்டா வரல, ஒரு சக்ரா ஸ்லைம் மாதிரி வெளியே வந்துருது. இப்போ வந்து நருட்டோ நமக்கு ஓப்பனிங் கிடைச்சிருச்சு, நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சக்ரா ஸ்லைம் மாதிரி வந்த ஒரு இதையும் அவன் வந்து பிடிச்சிடுறான். அவனோட டெய்ல்ஸை வச்சு பிடிச்சிடுறான். ஆல்ரெடி நருட்டோ கிட்ட ஒரு 6 டெய்ல்ஸோட சக்கரா இருக்கு. அதனால அதை வச்சு அந்த ஒரு டெய்ல்ஸோட சக்கரா பிடிச்சிடுறான். குராமா அவனோட ஓன் சக்கராவை பிடிச்சிருது. அவங்கிட்ட இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டெய்லும் 8 டெய்ல் மட்டும் தான். அது மட்டும் இவனோட டெய்ல்ஸுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேன், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காரா வந்து அவனோட டெய்ல வந்து சாண்டை வச்சு பிடிச்சிக்கிறான். ஆக்டோபஸ் வந்து அவனோட டெய்ல வச்சு அவன் டெய்ல பிடிச்சிக்கிறான். இப்போ வந்து இது ஒரு டக் ஆஃப் மாதிரி ஆயிடுச்சு. இந்த இதுல ஒபிட்டோ அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அப்பதான் ஷிகோமாரா சொன்னான், நீ தானே ஹெல்ப்புக்கு கேட்ட, இப்போ பின்னாடி பாரு எத்தனை பேர் ஹெல்ப்புக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்த ஷினோபி அலையன்ஸுமே இங்க வந்துருது. அப்போ மினாட்டோ என்ன பண்றான், என்னோட சக்கராவை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சக்கரா மூட்ல இருந்து பெரிய கை வச்சு ஒரு டெய்ல் பிடிச்சு அதை வந்து ரோப் மாதிரி ஒரு நிஞ்சா அலையன்ஸுக்குமே கொடுத்துட்றான். ஸோ அவங்க மொத்தமா இப்ப கம்ப்ளீட்டா வந்து ஒபிட்டோவை இழுக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த பக்கம் இழுக்க, அந்த பக்கம் ஒபிட்டோ இருக்கிறான். இவங்க 2 பேரோட சக்கரா வந்து சின்க்ரனைஸ் ஆகும்போது தான் அப்போ வந்து நருட்டோ வந்து ஒபிட்டோட சின்ன வயசு ஃபீலிங்ஸு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசுல ஒபிட்டோட ஃபீலிங்கு, அவனோட டீமுக்கு இருந்த அட்டாச்மெண்ட்டு, ரின்னுக்கு மேலே இருந்த லவ், அவன் ஃப்ரெண்டு ககாஷிக்கு மேலே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவனுக்கு நடந்த இழப்பு, அவன் வந்து இந்த ரின்னோட இழப்பை தாங்க முடியாமல் அழுதுது, இது எல்லாமே பார்த்து நருட்டோக்கு வந்து பேட்டில் ஃபீல்டில் இருக்கிறான்றதே மருந்து அவனோட கண்ணு கழங்கி அப்படியே அழுகையா வருது. ஸோ குராமா சொல்லுது, நீ பேட்டில் ஃபீல்டில் இருக்க நருட்டோ, அவனோட சக்கரனா வந்து சின்க்ரனைஸ் ஆயிருக்கு, அவனோட ஃபீலிங்ஸு உனக்குள்ளேயே வரும், ஆனால் நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாத, அவனை எதிர்த்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நருட்டோ கிட்ட குராமா சொல்லுது. நருட்டோ இப்போ வந்து ஆமா நான் போராடணும், அவனை டிஃபீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நருட்டோ போராடலாம். இவன் இந்த பக்கம் இழுக்க மற்ற ஷினோபி அலைன்ஸும் அப்படியே டக் ஆஃப் வார் மாதிரி போய்கிட்டே இருக்கு. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஸோ இந்த இடத்தோட இந்த எபிசோட நம்ம பாஸ் பண்ணுவோம். அடுத்த எபிசோட்லேயே இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஐ எம் சைனிங் ஆஃப். நன்றிகளுடன் பை.